சண்டிகர் மசோதா எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பால் பின்வாங்கியது மத்திய அரசு. அரசமைப்பு சட்டத்தின் 240வது பிரிவின் கீழ் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை கொண்டுவரும் மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 1966இல் பஞ்சாபில் இருந்து ஹரியானா மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இரு மாநிலங்களின் பொது தலைநகராக சண்டிகர் உள்ளது. தலைநகர் பிரச்சினையை கருத்தில் கொண்டு சண்டிகர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு சுதந்திரமான தலைமை செயலர் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. கடந்த 1984இல் பஞ்சாப் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் சண்டிகர் கொண்டுவரப்பட்டது. ஆளுநரின் ஆலோசகர் பதவியாக மாற்றப்பட்டது. கடந்த 2016இல் பழைய நடைமுறைப்படி சுதந்திரமான நிர்வாகியை நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் அந்த நடவடிக்கை வாபஸ் பெறப்பட்டது. இந்த சூழலில் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும் மசோதாக்களின் பட்டியலில் சனிக்கிழமை வெளியானது. அதில் பேரவை இல்லாத பிற யூனியன் பிரதேசங்களைப் போல சண்டிகரை அரசமைப்பு சட்டப்பிரிவு 240இன் கீழ் கொண்டுவர வகை செய்யும் மசோதா 131வது அரசமைப்பு சட்ட திருத்தம் இடம்பெற்றிருந்தது.